நேர்களை முக்கிய செய்தி. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுவதாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. பேரவை நிகழ்வுகள் அவசர காலத்தை நினைவூட்டுவதாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை நடவடிக்கைகள் தணிக்கை செய்யப்பட்டிருப்பது அவசர காலத்தை நினைவூட்டுவதாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது விளக்கமளித்து எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டிருக்கிறது. பேரவை நிகழ்வுகளில் மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சட்டப்பேரவையின் முதல் நாள் கூட்டம் நடைபெற்றது. ஆளுநர் தனது உரையை வாசிக்காமலேயே சட்டப்பேரவையை விட்டு வெளியேறியது கடும் கண்டனங்களை பெற்றது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை விளக்கமளித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறது. பத்திரிகை சுதந்திரத்தின் அடிப்படை உரிமையும் வெட்கக்கேடான நிலையில் நசுக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது. பேரவை நிகழ்வுகள் அவசர காலத்தை நினைவூட்டுவதாக தற்பொழுது ஆளுநர் மாளிகை தரப்பில் எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது. பேரவை நிகழ்வுகள் அவசர காலத்தை நினைவூட்டுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய கீதம் தொடர்பான அடிப்படை கடமையை புறக்கணித்ததன் மூலம் அரசமைப்பு சட்டம் அவமதிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தற்பொழுது விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பாக எக்ஸ் தள பதிவில் ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது. முதல் நாள் கூட்டத்தொடரில் ஆளுநர் RN ரவி தனது உரையை வாசிக்காமல் சென்றது தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் அவமதிக்கும் செயல்களில் ஆளுநர் RN ரவி தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் என்று தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பாக திமுக நாளை போராட்டம் அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது ஆளுநர் மாளிகை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக எக்ஸ் தள பதிவில் பேரவை நிகழ்வுகளில் மாநில அரசின் வெட்டப்பட்ட காட்சிகள் மட்டுமே வழங்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை பின்னர் வரக்கூடிய செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.